சீரியஸா வந்து இந்த மாலுக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில ஏதோ ஒரு மால் போயிட்டு நம்ம கீழ வரோம் அப்படின்னா, நம்ம காரை எங்க பார்க் பண்ணியிருக்கோம்னே தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா லேன் பார்க்கிங் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு போயிடுவோம். நமக்கு ரிட்டர்ன் வரப்போ நம்ம எங்க இருக்குன்னே கார் தெரியாது. நம்ம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபிளீட் ட்ராக்கோட போர்ட்டபிள் ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சும்மா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை மத்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரி. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ல டேஷ்போர்ட்லயோ இல்லை வந்து டிக்கிலயோ போட்டா இதோட லைவ் ட்ராக்கிங் எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். கார் எங்க இருக்கு அப்படின்றது ஈஸியா நம்ம ட்ராக் பண்ண முடியும். சிம் கார்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. 1 இயரோட ஆக்டிவேஷனோட சிம் கார்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. இப்பலாம் ஜிபிஎஸ் இருக்கிற காரையே பைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிங் பண்ணிட்டு ஈஸியா வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க போர்ட்டபிளா வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க காருக்கு மட்டும் யூஸ் பண்ணாம பைக்கு இல்ல ஸ்கூட்டில போறதா இருக்கட்டும், இல்ல யாராவது கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஈஸியா வந்து அவங்க பேக்ல போட்டுட்டோம்னா அவங்க எங்க வராங்க எங்க இருக்காங்கன்றதை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்க்க தான் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு, வெறித்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கார் யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளீட் ட்ராக்கோட வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம். அமேசான், பிளிப்கார்ட் எல்லா ஆன்லைன் வெப்சைட்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்தர்